சரி, எங்க இதை பயன்படுத்தலாம்? சரிங்களா, இது வந்து முழுமை பெறாத ஒரு இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா வேலை செய்யணும். நம்ம இது ஒரு ரெண்டுமே வந்து மலேசியாவில் வெளியே வந்த கற்பிக்கப்பட்ட கட்டுரைகள் ரெண்டுமே. இப்போ இது வந்து ஒரு எடுத்து நீங்க ஒட்டுறதுமே வருது, ஒட்டி வச்சுட்டோம் தெரிவிக்கிட்டு போயிடாம இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதெல்லாம் வந்து தவறு காமிக்குது. இங்கே காமிக்குது, இங்கே காமிக்குது. அதை மாற்றணும் அப்படியே மேலே போயிடலாம். ஏபிசி மேலே மேலே தட்டுனீங்கன்னா இது காமிக்கும். இப்போ ஆக என்ற வினையலை வந்து குற்றங்களுக்காக கைதாகும் அப்படின்றது தப்பு அப்படின்றது ஆங்கிலத்தில் இருக்குல்ல, நீங்கள் வேர்டெலாம் பயன்படுத்தலாம். அப்போ குற்றங்களுக்காக கைதாகும் அப்படின்றது வந்து ஆக என்ற வினைகளை விதியின் பின் ஒட்டுமிகும் குற்றங்களுக்கு வரணும் அப்படின்னு காமிக்குது. அப்போ திருத்தி போட்டீங்கன்னா திருத்து. அப்போ அதே போல இதே பிரச்சனை திருத்து அப்படியே திருத்திட்டே போகலாம். நீங்கள் ஒன்றுன்னா ஒரே நேரத்தில் திருத்த முடியாது, ஒன்றுன்னா தேடி பார்த்து. ஏன்னா இது அதோடைய பரிந்துரை தான், நம்ம தான் முடிவு எடுக்கணும். அது சரியா பரிந்துரைக்குதா இல்லையா, ஏற்றுக்கொள்ளலாமா, அதோடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை முடிவெடுப்பது நான். சரிங்களா? வந்து இயல்பா இது வந்து உண்மையா பதிப்பிக்கப்பட்ட ஒரு கட்டுரை. சரிங்களா? நாங்கள் புதுசாக எடுக்கல, செஞ்சிருக்காங்க. அப்போ எப்படி எல்லா கட்டுரையிலையும் வந்து நம்ம பார்க்கலாம், ஒரு 20, 30, 40, 50 பிள்ளை இல்லை 200, 300 பிள்ளைகள்லாம் கூட இருக்குது. கட்டுரை கொஞ்சம் 1000 சொற்கள் உள்ள கட்டுரை எடுத்தோம்னாக்கா 200 பிள்ளை இருக்கு. இது மலேசியாவில் உள்ள பெரும்பகுதியான கட்டுரைகளோட நிலைமை. நீங்கள் கேட்கலாம், இல்லை ஒட்டுலாம் தேவையா அப்படின்னு கேட்கலாம். அப்படி தேவைன்னாக்கா இது தேவையில்லை, அப்படி ஒட்டுலாம் சரியாக செய்யணும் அப்படின்னா இது தேவை. சரிங்களா? அது நம்ம பொறுத்து இருக்குது. அதாவது சரியா செய்யணும், எழுதணும், இலக்கணம்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது தேவை. இல்லை எப்படி எழுதுனா மக்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு நினச்சா இது தேவையில்லை. அப்படி பாருங்களேன், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்தை சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, தப்பா எழுதக்கூடாது, கிரிக்கெட் நினைப்போம். சரிதானே? முட்டாள் நினச்சிக்காம பாருங்க. நீங்கள் வந்து ஒழுங்கா எழுதுனா முட்டாள் நினைப்பாங்க. அதே போல தமிழ்நாட்டில் வந்து ஒழுங்கா தான் முட்டாள் நினைக்கணும். ஆனால் நம்ம நினைக்கிறது நம்ம வந்து பெருந்தன்மைனால எல்லாம் பரவாயில்ல நினைக்கிறோம். எங்களுக்கு அப்படி நினைக்கல, மற்றவங்க என்ன நினைக்கிறான்றதுக்காக எனக்கு தெரியாத ஏதாவது அடக்கூட பண்ணுங்க. தமிழ்ல இது படிச்சு தான் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி கதை. சரி வாங்க. சரிங்களா? இது வந்து 2 கட்டுரைகள் வந்து செஞ்சிருக்காங்க. இன்னும் சிறப்பாக செய்யலாம். இப்போ எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்து பறவைகள் விண்ணை நோக்கி பறந்தன அப்படின்னு இருக்குல்ல. இப்போ பறவைகள் பறந்தன அப்படின்னு நிறைய பேர் என்ன எழுதுறாங்க, பறவைகள் விண்ணை நோக்கி பறந்ததுன்னு எழுதுவாங்க, இயல்பாக எழுதுறாங்க. அது எப்படி செய்யறது இங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். பறவைகள் விண்ணை நோக்கி பறந்தன அப்படின்னு எழுது. ஏன்னா இது நடுவில் ஒரு பாஸ் பண்ணணும். எப்படி செய்யணும்னு தெரியல. அது இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா நான் கொஞ்சம் சொல்றேன். இதுக்கு வந்துடுவோங்க. இது எவ்வளோ கேள்வி கேளுங்க, இதுதான் சொல்றேன். நீங்க காமிச்சது வந்து சந்திப்பிழை மட்டும் தெரியுமா, இல்லை சொற்பிழை? சொற்பிழை வந்து நான் இங்கே காமிக்கல. சொற்பிழை செய்யறதுக்கு வந்து எனக்கு எவ்வளவு செய்யணும்னா எனக்கே வெக்கமாக இருக்கணும், நான் காமிக்கல. அதை செய்யும். அது வந்து சொற்பிழை திருத்தது நான் விளக்க. இதுதான் சொற்பிழை திருத்தியோட ரூல் நான் கொடுக்குறேன் செய்கிறேன் அப்படின்னு. ஆனால் என்ன செஞ்சிருக்கேன்னாக்கா, நான் ஒரு 6 லட்சம் சொற்கள் வரைக்கும் பில்ட் பண்ணோம். ஆனால் முழுசாக நான் செஞ்சு முடிக்கிறேன். இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கும் போது அப்படின்னாக்கா வரணும் பாருங்க. செய்து கொண்டிரு அப்படின்னு வருது. அப்போ செய்து கொண்டிருக்கும் போது கூட அப்படின்னு போனோம்னா இந்த மாதிரி வரும்போதுதான் எனக்கு அந்த அந்த இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் பற்றில எப்படி ஹேண்டில் பண்ணுறது நான் ஒன்றும் கரெக்ட் பண்ணல. அது கொஞ்சம் நேரம் யோசிக்கணும், நேரம் கிடைக்கல. அது வரேன். ஆனா இது சுலபம். இலக்கணம், தமிழோட இலக்கணம் ஏதோ செய்யும்போது இலக்கண அடிப்படையில் இருக்குது ஓரளவுக்கு. சரிங்களா? நான் ஒரு சொல்றேன் எடுத்துக்காட்டுக்கு. இது வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு. சரிங்களா? 4ஆம் வீட்டு உறுப்பு. அதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான். அதாவது இந்த வரும் சொல் வந்து திசை சொல்லா இருந்தா, சரிங்களா, வரும் சொல் வந்து திசை சொல்லா இருந்தா நம்ம தேவையில்லை அப்படின்ட்டு. அது கூட சில பேர் பார்க்கறது இல்லை, எனக்கு தெரியல. வரும் சொல் அதை வந்து இப்போ குவாந்தான்